கேஸ் தட்டுப்பாடு, சிலிண்டர் தட்டுப்பாடுன்றதுதான் இன்னைக்கு நாட்டையே உலுக்கி பாருங்க. சூரியன் எந்தெந்த வகையில மக்களுக்கெல்லாம் உதவி செய்ய முடியுமோ நம்ம பயன்படுத்திக்கணும். இனிமேல் வர காலத்துல கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்தாங்க சப்சிடியில. ஆனா அது யாரும் ஏத்துக்கு. உறவாளிக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இதுலலாம் ஒரு 10 மினிட்ஸ்ல எல்லாமே நடக்கும். உறவாளி ஹீட்டர், சோலார்ல ஒரு குக்கர் இருக்குன்னு சொன்னேன். அது எனக்கு வாங்கி கொடுங்கன்னு தான் சொன்னாங்க. விலை கம்மியானது தான் இது. ஒரு இந்த 4 டியூன் பாக்ஸ்ல நமக்கு என்ன தேவையானது வச்சுட்டோம். அலுமினிய பாத்திரத்துல பிளாக் கோட்டிங் அவுட்டர்ல கொடுத்தீங்கன்னா சோலார் ஹீட்டர் இருக்குது. இதையும் நம்ம பயன்படுத்தணும். இது பாதி நம்ம ஸ்டேட்ல பயன்படுத்தணும். பயோகேஸ்னு ஒரு அடுப்பு நம்ம வீட்டுல இருக்க வேஸ்டேஜ் ஆகிற காய்கறிகளை போட்டு எடுக்கலாம், செய்யலாம். வணக்கம் நேயர்களே, இப்படிக்கு இவர்கள் யூடியூப் சேனலில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னதான் நம்ம பொருளாதாரத்துல மேம்பட்டு இருக்கிறோம், இந்தியா வல்லரசு நாடு, தமிழ்நாடு கல்வியில சிறந்த மாநிலம் இப்படின்ட்டு நம்ம மாறு தட்டி கொண்டிருந்தாலும் கூட ஆங்காங்கே வாழ்பவர்கள் இன்னும் அந்த ஏழ்மை நிலையிலும் இந்த எளிமை நிலையிலும் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு தெரியாத நிலையிலுமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அப்படின்னே வச்சுக்கலாமே. சோ இந்த பெரிய சப்ஜெக்ட்குள்ள தனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன தகவலை சொல்றதுக்காக என்னிடையே இணைந்திருக்கிறார் சமூக ஆர்வலர் திரு ஜிஜோ அவர்கள். வாங்க சார் கிட்ட பேசலாம். சாருக்கு என்னென்ன தெரியுதுன்றத நிகழ்ச்சி மூலம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு மக்களுடைய வாழ்வாதாரம் நிர்ணயிக்கிறதே இந்த பினான்ஸ், இந்த பொருளாதாரம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதுக்காக தான் மனுஷங்க ஓடுறாங்க. இப்ப இருக்கக்கூடிய தட்டுப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தா கேஸ் தட்டுப்பாடு, சிலிண்டர் தட்டுப்பாடுன்றதுதான் இன்னைக்கு நாட்டையே உலுக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்க. எத்தனையோ உணவகங்கள்லாம் இன்னைக்கு மூடப்பட்டிருக்கு. இப்படி உணவகங்களை நம்பி இருந்த ஒரு சில பேச்சுலர்ஸா இருக்கட்டும், ஒரு சில குடும்ப பின்னணி உள்ளவர்களா இருக்கட்டும், அவங்க எல்லாம் இன்னைக்கு அந்த ஹோட்டல்ஸ் நடத்த வேண்டியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஸ்தம்பிச்சு இருந்தா என்ன மாற்று வழி, அதை பத்தி சொல்லுங்க. இன்னைக்கு மாற்று வழின்னு சொல்லும் போது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 80-83லயே வந்திருக்கு. 1983லயே அத கவர்மெண்ட் நமக்கு சொன்னாங்க. யாரும் அதை எடுத்துக்கல. மாற்று வழியை சொல்லிட்டு இருக்காங்க, நமக்கு செஞ்சு காமிச்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அதை யாருமே பயன்பாட்டுக்கு வரல. அதை பயன்படுத்தி உற்பத்தி பண்ணவங்களும் இழுத்து மூடிட்டு போயிட்டாங்க, நம்ம வாங்காதனால. இன்னைக்கு நமக்கு எல்லாம் ரொம்ப ஸ்பீடா போகணும்னு போயிட்டு இருக்கிறோம். அதுக்கு 1 மணி நேரம் லேட் ஆகுறதுனால ஒரு பொருள் செய்யறதுக்கு 1 மணி நேரம் பயன்படுத்த வேண்டி இருக்குது. அந்த 1 மணி நேரத்துக்கு டிலே ஆறதுனால இதை விட்டுட்டு நம்ம வேகமா போயிட்டு இருக்கோம். சோலார் குக்கர்னு ஒண்ணு இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? கொஞ்சம் பேருக்கு தெரியும். சோலார் குக்கர், சோலார்ன்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோம். சோலார் குக்கர் அப்படின்றது நானே கேட்டது. சோலார் குக்கர்னு ஒண்ணு இருக்கு, சோலார் ஹீட்டர்னு ஒண்ணு இருக்கு. அத பல மாநிலங்களத்துல இதை பயன்படுத்துறாங்க. சோலார் ஹீட்டர் இத மாதிரி இப்போ நம்ம எனர்ஜி கரண்ட்டுக்கு வேணும்னு சொல்லிட்டு இந்த சோலார் டிவி செல்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி நிறைய இருக்குது. விண்டுல இன்னைக்கு கரண்ட் பயன்படுத்துறாங்க. ஆனா 40 வருஷம் முன்னாடி நம்ம இருக்கிறோம். ஆனா இத பத்தி பிள்ளைங்களுக்கு இப்ப தெரியல. எல்லாரும் ஒரு 40 வருஷம் 45 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியுது. அவங்க பயன்பாட்டுக்கு வந்தா அதை எல்லாம் ஈஸியா எடுத்துக்கிறாங்க. லேட்டஸ்டா உள்ளதுக்கு தேடி போறாங்க. இதனுடைய எஃபெக்ட் நிறைய போயிட்டு இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி பற்றாக்குறைன்னு வந்துருச்சு. இந்த ஒரு பற்றாக்குறை பின்னால நிறைய பாதிப்பு வருதுன்றத பின்னால யாருமே யோசிக்கல. இல்லைங்க சார், என்னுடைய முக்கியமான கேள்வி, அப்ப 40-45 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, அப்போ அந்த தகவல் கடத்தப்படாம இப்ப தகவல் கடத்தப்படுதே, ஏன்? கவர்மெண்ட் செஞ்சாங்க, நம்ம தான் எடுத்துக்கல. கவர்மெண்ட் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. மக்களோட மனநிலை அதை ஏத்துக்கக்கூடிய அந்த அன்னைக்கு இல்ல. கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்தாங்க சப்சிடியில. ஆனா அதை யாரும் ஏத்துக்கல. நல்ல விஷயத்த அரசு பண்ணிருக்கே. அம்மா பண்ணிருக்காங்க. மக்கள் அதை ஏத்துக்கல. இன்னைக்கு அதனால பாதிப்பு வந்த பிறகு இன்னைக்கு கேக்குறாங்க, அடுப்புக்கு என்ன வழி, என்ன பண்றது? இன்னைக்கு புதுசா அடுப்பு வித்தியாசமா பண்ணாங்க. நம்மளே கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ண அடுப்பே நம்ம ஏன் பயன்படுத்தல? கண்டிப்பா நல்ல கேள்வி. பண்ணிருக்கலாம். இதே இது இப்ப நீங்க எல்லாருமே எல்லா பில்டிங்லயும் சோலார் செல் வைங்க, இதை வைங்கன்னு சொன்னோன்னு இப்போ வைக்கிறோம். அது அன்னைக்கு வச்சிருந்தா இன்னைக்கு எவ்வளவு தூரத்துக்கு நம்ம முன்னேறி இருப்போம். 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வச்சிருந்தோம்னா இன்னைக்கு காலகட்டத்துல எவ்வளவு முன்னேற்றம் வந்திருக்கும். அதை இப்பதான் பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போதுதான் இந்த சோலார் குக்கரு, சோலார் ஹீட்டரு, சோலார்ல இருக்கக்கூடிய நன்மைகள் என்னன்ட்டு மக்கள் அதை பாக்குறாங்க, அதை தேடி ஓடுறாங்க, வெளி வருது. இப்ப கேஸ் தட்டுப்பாடுன்றது வராம இருந்தா இன்னும் கூட மக்கள் அதை தெரிஞ்சுக்காமலே இருந்திருப்பாங்கல்ல. கண்டிப்பா. இப்ப நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம்?
இருக்கும். அரசு இவ்வளவு வழிகாட்டுதல் நமக்கு பண்ணிருக்கு. நீங்க சொல்ல 45 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் என்ன மாதிரி ஆளுங்களை பிறந்து கூட இருந்திருக்க மாட்டாங்க. அப்பவே இதுக்கு வழிவகை பண்ணிருச்சு. இப்போதான் மக்கள் போறாங்க அப்படின்னும் போது ரொம்ப லேட்டா இருக்கே சார். அதானே இப்போ இதே மாதிரி பிளாஸ்டிக் எஃப்ஆர்பின்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது. சரி, அதுவும் அந்த காலத்துல வந்துருச்சு. ஒரு ஹுண்டாய் கம்பெனி, கார் கம்பெனி எல்லாம் வந்த பிறகுதான் அந்த மெட்டீரியல் அவங்க பயன்படுத்தின பிறகுதான் நம்ம இப்போ பயன்படுத்துறோம். அதுக்கு பிறகுதான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். நம்ம கிட்ட அந்த தொழில்நுட்பம் இருந்து நம்ம யாரும் பயன்படுத்தல. அதே மாதிரிதான் ஒவ்வொரு காரியத்தை எடுக்கும் போதும் இதே மாதிரி வந்துட்டு இருக்குது. அதுக்கு விளக்கம் கொஞ்சம் கொஞ்சமா தரேன். பிற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது நம்ம எப்பவுமே கொஞ்சம் லேட்டாவே தான் இருக்கும். அவங்க அட்வான்ஸ் டெக்னாலஜிக்குள்ள போயிட்டு அதன் நிறைவை பார்த்த பிறகுதான் நம்ம அதை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணவே ஆரம்பிக்கிறோம். பாருங்களேன், இது ஒரு பின்னோக்கி இருக்கிறோம் அப்படின்றத வெளிப்படுத்தக்கூடியதா ஒன்னாதான் இருக்குது. பட் பாப்போம் இனி வரும் நாட்கள மக்கள் முன்னேறி போறாங்களான்ட்டு. சோ இந்த நேரத்துல நீங்க பேசக்கூடிய இந்த ஒரு விஷயம், இது ஒரு விளம்பரத்துக்கான ஒரு வழிவகை உண்டாக்குதோ அப்படின்ற மாதிரி ஏதாவது இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு மார்க்கெட்டிங் விளம்பரங்களை பண்ணி கொடுக்குறீங்களா? இது கிடையாது. ஏன்னா 45 வருஷத்துக்கு முன்னாடி 43 வருஷத்துக்கு முன்னாடி நான் இது சம்பந்தமா படிச்சிருக்கேன். அலகாபாத்ல ஒரு இன்ஸ்டிடியூட்ல படிச்சிருக்கேன். 1983லயே ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல இந்த சோலாரை பற்றி சொல்லியிருக்காங்க. காலேஜ்ல ஒரு சப்ஜெக்ட் இதை செஞ்சுட்டு இருந்தாங்க. அது இந்த ஊர்ல கிடையாது, அலகாபாத்ல IERT இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் ரூரல் டெக்னாலஜி அலகாபாத். இந்த இடத்துல இந்த படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை ஏன் யாரும் பயன்படுத்தலன்றது ஒரு மனசுக்குள்ள இருந்துச்சு எனக்கு ரொம்ப நாளா. எனக்கு கவர்மெண்ட் பணி கிடைச்சதுனால எனக்கு இன்னைக்கு சொல்ல முடியல எதையுமே. சரி சரி. இன்னைக்கு இதை வெளியில இது பற்றாக்குறைனா ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் இருக்குது, ஏன் இதெல்லாம் நான் தேடல அப்படின்றதுக்காக நான் இன்னைக்கு சொல்றேன் எல்லாத்தையும். இப்படி ஒரு விஷயம் அப்படி இருக்குதேன்னு கூட உங்களை போல தெரிஞ்சவங்க கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க தானே. நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல யாரோ ஒருத்தர் நீங்க இந்த விஷயத்த மக்களுக்கு எடுத்து சொல்றீங்க. ஆனாலுமே கூட இதை வெளிப்படுத்திட்டா மக்கள் அவேர்னஸ் ஆயிடுவாங்க. இது மூலமா லாபத்தை பாத்துருவாங்க, இது மூலமா நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்றது கூட இன்னைக்கு ஆள் இல்லையே. ஏதோ உங்களை போல ஒருத்தர் 2 பேர் தானே எங்கேயோ இருக்கிறாங்க. லாபம்ன்றது பெரிய லாபம் தான். இது கவர்மெண்ட் சொல்றாங்க, அன்னைக்கே சொல்றாங்க சோலார் எனர்ஜியை பயன்படுத்துங்க, பொல்யூஷன் கிடையாது, ஃப்ரீ ஆஃப் எனர்ஜி பயன்படுத்துங்க, இதனால இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நடுத்து நிறைய கொடுக்குறாங்க. ஆனா நம்மளுடைய சேர்ந்து அதை பயன்படுத்தணும்ன்றது இப்ப இந்த காலத்துக்கு பிறகுதான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரூரல் ஏரியாலாம் பயோகேஸ்னு ஒரு பிளான் போட்டாங்க. அதுல அடுப்பு எரிவீங்க, வேஸ்ட்டுகள் எல்லாம் பயன்படுத்தி அடுப்பு எரியவங்க பயோகேஸ் பிளான்ட் போட்டு கொடுத்தாங்க. அதை யாரும் பயன்படுத்தல. அதே மாதிரி மோட்டர் ஆப்ரேட் பண்றதுக்கு ஃபேன் எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. அதையும் பயன்படுத்தி கொண்டு வரல. இதே மாதிரி நிறைய விண்டுல நிறைய இப்பதான் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அட்வான்ஸ் ஆயிருக்குது. பம்பு அதெல்லாம் கூட பம்பு தான் சொல்றேன் நான். இதெல்லாம் கவர்மெண்டே செஞ்சு கொடுத்தாங்க கிராமத்துக்கு. மக்கள் இன்னைக்கு அரசு குறை சொல்லி பிரயோஜனம் இல்லைங்களே. நம்ம தான் செஞ்சிருக்கணும்ல. நம்ம தான் அது என்ன இல்ல இது ஸ்டெடியா கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டெடியில கொண்டு வரணும் இதை கண்டிப்பா. சோலாரை பற்றி லைட்டா தான் வச்சிருக்காங்க இன்னைக்கு. சரி, இதை இன்னும் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இன்னும் புஷ் பண்ணணும், இன்னும் விழிப்புணர்வும், இன்னும் அட்வர்டைஸ்மெண்ட்டும், இன்னும் உங்களை மாதிரி நிறைய பேர் அரசாங்கம் இதெல்லாம் நீங்க தாராளமா தைரியமா பேசலாம், யாரா இருந்தாலும் அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும். ஆமா கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு பொல்யூஷன் அவாய்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதோடைய நெகட்டிவ் இது நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு சோலார் எனர்ஜி ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்ட். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன் 2K கிட்ஸ் இவங்க எல்லாம் எவ்வளவு சீக்கிரம் நம்ம இந்த குறிப்பா இந்த குக்கிங் அதை சீக்கிரம் எப்படி முடிச்சு ஒரு 1/2 hourல ஒரு 1 hourக்குள்ள டோட்டலி எல்லாத்தையும் முடிச்சுட்டு உட்கார்ந்துரும். பட் இந்த சோலார் மூலியமா நமக்கு நேரம் அதிகமா ஆகுது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். 1 hourல முடிக்க வேண்டியது ஒரு 2 hours ஆகுது, 1.5 hours ஆகுது. கண்டிப்பா. பட் எனர்ஜி எவ்வளவு சேவிங் ஆகும். நீங்க அங்க டைம் பாத்தீங்கன்னா எனர்ஜி நிறைய சேவிங் ஆகும். ஒரு பெரிய லாபத்தை பார்க்கும்போது நம்ம ஒரு சின்ன நேர விரயத்தை பார்க்கும்போது பெரிய லாபம் நமக்கு. இன்னும் அதுவும் அட்வான்ஸா இருக்குது. அதை நம்ம எல்லாம் பயன்படுத்தவே இல்லை. இப்ப இந்த மாதிரி புறாபாலிக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. சரி சரி. இதுலலாம் ஒரு 10 minutesல எல்லாமே நடக்கும். புறாபாலிக் ஹீட்டர். இதுல குக்கிங் பண்ணலாம், பெரிய பெரிய பிளான்ட் ரன் பண்ணலாம், ஹோட்டல் ரன் பண்ணலாம், ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணலாம். இதுல இதை யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு இன்னும் நிறைய கத்துக் கொடுக்க வேண்டிய இருக்குது நிறைய பேருக்கு. இப்ப இனிமேல் இன்னையில இருந்து பாருங்க சோலார் குக்கர்னு ஒண்ணு இருக்கான்னு நிறைய பேர் தேடுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இதை அப்பவே ஸ்கூல்லயும் கொண்டு வந்திருக்கலாம், காலேஜ் கொண்டு வந்திருக்கலாம். எனக்கு கூப்பிடுறாங்க, இப்ப சோலாரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, நான் அதுக்கு சரின்னு சொல்லி வச்சிருக்கேன். அப்ப பாருங்க, மக்கள் விரும்புறாங்க ஏதோ ஒரு மாற்றம். நம்ம தான் மக்கள் கிட்ட போய் சேரலாம். அந்த நாட்கள் ஒருவேளை போய் சேராம இருந்திருக்கலாம் ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜில இருக்கக்கூடிய மக்கள் மாற்றங்கள் ஏதோ இருக்கு, அந்த மாற்றம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு மக்கள் தேட ஆரம்பிக்கிறாங்க இல்லையா?
இன்னொரு ஒரு கேள்வி வருது, இந்த சோலார் போது இதெல்லாம் வந்து இந்த சூரிய வெளிச்சத்துல தான் நம்ம பயன்படுத்தக்கூடியதா இருக்கு. நமக்கு இருக்கக்கூடிய 12 மாதங்களும் வந்து வெயில் நாட்களா கிடையாது. ஒரு 6 மாதங்கள் வெயில் நாட்களாக இருக்கு, 5 மாதம் இருக்குதுன்னா அடுத்து வந்து நம்ம மழை நாட்களை நோக்கி போறோம், அடுத்து நம்ம குளிர் நாட்களை நோக்கி போறோம் போது அப்பேற்பட்ட சூரிய ஒளிக்கதிர் படாத அந்த நாட்கள் எல்லாம் இந்த வெயில் நாட்களை நம்ம பார்த்ததை நம்ம இந்த எனர்ஜியை சேவ் பண்ணி வச்சு பயன்படுத்த முடியுமா? வாய்ப்புகள் இருக்கா? எனர்ஜியை சேவ் பண்ணி வச்சு பயன்படுத்த முடியாது. ஏன்னா அதுக்கு நிறைய டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. பட் அதுக்கு இன்னொரு மாற்று வழி ஒண்ணு இருக்கு. இப்ப எனர்ஜியை நம்ம சோலார் இருக்கும்போது நம்ம பயன்படுத்திட்டோம்னா அடுத்த டைம்ல அந்த எனர்ஜியை பயன்படுத்திக்கலாம். கேஸோ இண்டக்ஷன் ஸ்டவ்வோ இப்படி நிறைய பயன்படுத்திக்கலாம். அன்னைக்கு நமக்கு மின்சார வாரியத்துல உள்ள பலு குறையும். இப்போ நீங்க திடீர்னு இன்னைக்கு பல லட்சம் பேர் இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கி வச்சுட்டாங்க. இப்போ சம்மர் டைம்ல ஏசி லோடு அதிகம், இண்டக்ஷன் ஸ்டவ்வையும் வாங்கி வச்சதுனால மின் பலு அதிகமாயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா வரக்கு வாய்ப்புகள் இருக்கா? மின்சார வாரியம் நமக்கு மின்சாரம் கொடுக்கறதுக்கு தடை வருது. ஏன்னா நம்ம எல்லாரும் இண்டக்ஷன் ஸ்டவ் தேடி போயிட்டோம். பட்டுன்னு எல்லாரும் அதுவும் நிறைய வாட்ஸ் அதுல ஒரு அடுப்பு பத்தாது ஒரு வீட்டுக்கு, 2 அடுப்பு 3 அடுப்பு. மின்சார தட்டுப்பாடும் வரும், மின்சார பற்றாக்குறை. அதனால கார் போக முடியாது, இன்னைக்கு ரீசார்ஜ் பண்ண முடியாது. இப்படி நிறைய ப்ராப்ளம். ஏன்னா இன்னைக்கு மின்சார வாகனம் தான் எல்லா இடத்துலயும் இருக்கு, மின்சாரம் டிபெண்ட் பண்ணி தான் எல்லாருமே இருக்கும். அதனால அதுவும் பாதிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சார் நீங்க ஒரு சாதாரணமா இதை சொல்லிட்டீங்க, இதுல வந்து இவ்வளவு சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனா ஒரு குடும்பத்துக்கு இது எப்பேற்பட்ட ஒரு சேமிப்பு தெரியுங்களா? இன்னைக்கு ஒரு 6 மாசம் நம்ம சிலிண்டர் வாங்கல அப்படின்னும் போது மாசத்துக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு சிலிண்டர் வாங்குறாங்கன்னா 6 மாசத்துக்கு அது ஒரு 6000 ரூபாய் நிக்குதா? நம்ம ஏதோ கரெக்டா சொல்றீங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு சிலிண்டர் அதுக்கு அதிகமாவே பயன்படும். தாராளமா நான் ஒரு வணிக பாட்டுக்கும் இருக்கு. ஆமா, ஒரு தோராயமா ஒரு 3 பேர் 4 பேர் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு குடும்பத்துக்கு நம்ம ஒரு மினிமம் லெவலே போவோமா, அதுல ஒரு 6000 ரூபாய் மிச்சமாகுது. பெட்ரோலுக்கு டெய்லி ஒரு 100 ரூபாய் பெட்ரோல் போடுறாங்க அப்படின்னும் போது மாசத்துக்கு அதுலயே வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு 3000 ரூபாய் அதுல ஒரு மிச்சம் ஆகுது. இதுல வந்து மின்சாரம் இபி நமக்கு ஒரு 2000 ரூபாய் கரண்ட் பில் கட்டுறாங்க, அதுல அப்படி ஆகுது அப்படின்னு சொல்லும் போது இப்படியே நம்ம டோட்டலி கணக்கு போட்டாலே நமக்கு ஒரு 30ல இருந்து ஒரு 40,000 வரைக்கும் வந்து ஒரு 6 மாசத்துல நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தோராயமான ஒரு சின்ன கால்குலேஷன் நான் போட்டு வச்சிருக்கேன் வச்சுக்கோங்க. இந்த 40,000 என்பது இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்ல நம்ம யூஸ் பண்றோம், இது மூலமா மின்சார விரயமாக்குறது இதெல்லாம் எங்க ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு 40,000 எடுத்து வைக்கிறதுன்றது பெரிய விஷயங்க. ஒரு எஜுகேஷன் அவங்க எம்பவர் பண்ணிக்கலாம், மருத்துவ செலவுகள், குடும்பத்துல வாங்கக்கூடிய எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு வேல்யூ, அதாவது ஒரு குடும்பம் வந்து பொருளாதாரத்துல முன்னேறிச்சுன்னா நாடு முன்னேறும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க அதை சாதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்க, எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றீங்க அப்படின்றத நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி. இது மட்டும் இல்ல, நம்ம இன்னும் வெயில் நமக்கு எல்லா நேரமும் இருக்காது 6 மாசத்துக்கு. மழை நாட்கள் குளிர் நாட்கள் அப்போ நமக்கு ஒரு 50% நமக்கு கிடைக்கும், தாராளமா கிடைச்சிரும். எல்லாமே 100% போகாது, 50% நமக்கு கிடைக்கும். அதுவும் ஒரு பெனிஃபிட் தான். கண்டிப்பா கண்டிப்பா. அதன் மூலமாவும் நம்ம கொஞ்சம் நம்ம சோலார் பயன்படுத்திக்க கூடியதா இருக்குது. அதுதான் சொல்ல, ஒரு குடும்ப பொருளாதாரம் வலுப்படும் போது நாட்டின் பொருளாதாரம் மேம்படும். ஒரு குடும்பத்துக்கே இவ்வளவு மிச்சம்னா இன்னும் ஒரு ஹோட்டல்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் இதெல்லாம் வந்து பயன்படுத்துறாங்கன்னா இன்னும் எவ்வளவு மிச்சமாகும். பேசக்கூடிய நம்ம பேச இன்னும் பெருசா இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அது வந்து கொஞ்சம் அப்படியே நான் வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணோம் பாத்தீங்களா. சோலார் அப்படின்னா என்ன, சோலார் குக்கர் சொல்றீங்க, இது அதுன்னு பேசுறீங்களா அப்படின்னும் போது இந்த கால்குலேட்டர் ஒரு விஷயம் வந்து அப்ப ஃபங்க்ஷன் ஆச்சு. அது என்னது அப்ப அதுலயும் இருந்துச்சு, சிலிக்கான் பிளேட் அதுலயும் இருந்துச்சு. அதை நம்ம எல்லாரும் பயன்படுத்தணும். அதுக்கு பிறகு இன்னைக்கு அதை தூக்கி போட்டுட்டோம். அதே மாதிரி இன்னும் ஒன் மோர் திங், அந்த லென்ஸ் வச்சுட்டு நம்ம ஒரு சின்ன பிள்ளைல லென்ஸை வச்சுட்டு நம்ம பயன்படுத்துறோம், ஒரு ஹீட் அப் பண்ணுவோம், அப்ப ஃபயர் ஆச்சு. அதுல அதோடைய பேசிக் தான் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு ஞாபகம் இருக்குங்க சார், அடியில வந்து ஒரு சின்ன பஞ்சு ஏதாவது வச்சுக்கோ, இல்லைன்னா அப்பெல்லாம் வந்து தேங்காய் நார் எல்லாம் கிடைக்கும் பாருங்க. இப்ப ரொம்ப கொஞ்சம் குறைஞ்சிச்சு. தேங்காய் நார்ல கீழே வச்சுக்கோம், ஒரு பெரிய லென்ஸ் மாதிரி வச்சுக்கோ, கரெக்டா உச்சி வெயில அதை அப்படியே போக்கஸ் பண்ண அது ஃபயர் ஆகும். இந்த நெருப்பு வந்து அது அந்த சூரிய வெளிச்சத்துல அது தீ பிடிக்கும். அதை நம்ம அப்ப பார்த்திருக்கோம். அது விளையாட்டுத்தனமா ஒரு தமாஷா அப்ப பண்ணோம். இன்னைக்கு அதுதான் வந்து பெரிய ஒரு நினைக்கக்கூடிய ஒண்ணா இருக்குது பாருங்க. தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது, மக்களுக்கு எல்லாமே இருக்கு. அதை வந்து அவங்களுக்கு பயன்படுத்திக்க தெரியல அப்படின்றதான் இந்த இடத்துல பதிவு பண்ண முடியும். எப்பவுமே நம்ம பயன்படுத்தினா இன்னொரு 10 வருஷத்துல இன்னும் கொஞ்சம் ரொம்ப தூரம் போயிருவோம். நம்ம இது ரொம்ப பின்னடைஞ்சிச்சோம். நம்ம இப்ப 40 வருஷம் கேப் விட்டது ஒரு பெரிய விஷயம். இதே 40 வருஷம் நம்ம என்ன முன்னாடி போயிருந்தோம்னா எவ்வளவு நம்ம நாட்டுக்கே பெருசா இருந்திருக்கும்.
கொடுத்துருக்கோம். பிசினஸ் மார்க்கெட்டிங் பண்றாங்களோ இப்பேற்பட்ட விஷயத்தெல்லாம் சொல்லி அப்படின்ட்டு நிறைய பேர் மனசுல இது தோணுமே. ஒருவேளை நீங்களும் கூட சந்திக்கலாம், என்ன சார் இதுக்கெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு. இல்ல, மார்க்கெட்டிங்ல நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கிராமத்துல இந்த தொழில் முதல்ல செஞ்சிட்டு இருந்தாங்க. சரி. நம்ம பயன்பாட்டுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மூடிட்டாங்க. இப்போ குறிப்பிட்ட கம்பெனி மட்டும் தான் இன்னைக்கு வாட்டர் ஹீட்டர் செய்யறாங்க, வாட்டர் இது செல்லு செய்யறாங்க, சோலார் செல்லு. மற்றது இந்த குக்கர் எல்லாம் செய்யறதெல்லாம் மூடிட்டாங்க. அது சிலர் மட்டும் இப்போ இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இப்ப தேடினா கண்டிப்பா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. பட் நான் எதுவும் மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணல. சோலார் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை இது எப்படி இன்னும் வந்து நம்ம வளர்க்கலாம், இன்னும் எப்படி டெவலப் பண்ணலாம்? இருக்குது, நிறைய இருக்குது. அதுக்கு ஒரு டெக்னாலஜி, பெரிய டெக்னாலஜி இருக்குது. அதை நம்ம செய்யத்தான் நமக்கு அது மேல போகும். ஏன்னா இன்னைக்கு நான் படிச்ச வரைக்கும் அன்னைக்கு ஒரு இரும்பு வெல்ட் பண்ணலான்ற அளவுக்கு இருந்துச்சு இந்த சோலாருடைய எனர்ஜியை வச்சு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அதை வச்சுட்டு அந்த ஸ்டீமை வச்சுட்டு இன்னைக்கு ஜென்ரேஷன் பண்றாங்க, ஹோட்டல் ரன் பண்றாங்க, ஹாஸ்பிட்டலுடைய ஸ்டெர்லைல் பண்றாங்க. இத மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். கொஞ்சம் படிப்படியா தான் வரும். இப்பதானே ஆரம்பிச்சு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு கொஞ்சமா படிப்படியா வந்தா நல்லா இருக்கும். இது 2K கிட்ஸ் கிட்ட ரீச் ஆகும் நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா 2K கிட்ஸ் தான் ரொம்ப வந்து டெக்னாலஜில எந்த அளவுக்கு முன்னேறணும், அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வம் காட்டுறாங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் நடக்கணுங்க, இது முடிச்சுட்டு அடுத்து போனுங்க, அடுத்துங்க அப்படின்ற போது 2K கிட்ஸ் கிட்ட இது ரீச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரீச் ஆனா இன்னும் நிறைய வரும். நம்ம கண்டுபிடிப்பு இன்னும் பெருசா வந்துட்டு இருக்கும். ஆர்வம் காட்டுறாங்களா 2K கிட்ஸ் இதை பத்திலாம்? நம்ம பயன்பாட்டுக்கு வந்தா தானே அவங்களுக்கு இது என்னன்னு தெரியும். கரெக்டா சொன்னீங்க, கரெக்டா. நம்ம பயன்படுத்தவே இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு சாதாரணமா சோலார்ல ஒரு குக்கர் இருக்குன்னு சொன்னேன், அது எனக்கு வாங்கி கொடுங்கன்னு தான் சொன்னாங்க. அது எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. சார் இந்த சோலார் குக்கர் பத்தி சொல்லும் போது நான் எப்படி சார் அதை பாக்கிறதுக்கு நெக்ஸ்ட் டைம் நம்ம இல்ல ஒரு பாக்ஸ் டைப் தான் அது. ஓகே, காமிச்சு தரேன். ஓகே, வெறும் ஒரு பாக்ஸ் தான் இது, விலை கம்மியானது தான் இது. வெறும் ஒரு இந்த 4 டியூன் பாக்ஸ்ல நமக்கு என்ன தேவையானது வச்சிட்டோம்னா 1.5 ஹவர்ஸ்ல 2 ஹவர்ஸ்ல எல்லாம் பாயில் ஆயிரும். அரிசி தேவைன்னா அரிசி வைக்கலாம், பருப்பு வச்சிடலாம், எது வேணாலும் வைக்கலாம் நீங்க உங்க விருப்பம். உடனே வந்து நமக்கு பாயில் ஆகி கொடுத்துருது. அது மட்டும் இல்ல, இதோட வேகமா ரெடி ஆகுறதுக்கு இது நீங்க சொல்லிருந்தீங்க, நீங்க இது அதோட வேகமா ரெடி ஆகும். ஆமா, ப்ராப்பர்லி. அது கொஞ்சம் ஸ்லோ, இது ரொம்ப ஃபாஸ்ட். சரி, இன்னும் கேள்வி இங்க வைக்கிறேன். அப்ப இதெல்லாம் வந்து நம்ம வெயில்ல நின்னுக்கிட்டே செய்யணும்? அவசியம் இல்ல, எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வந்துட்டா போதும். சரி சரி சரி, அது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ரெடி ஆயிடும். அது ஒரு டைம் ஃபேக்டர். நம்ம கொஞ்ச நாள்ல நடைமுறை கொண்டு வந்துடலாம். இப்படி விஷயங்களை நம்ம கொண்டு வரும்போது அதுல இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன அந்த பாதகங்களை களையப்பட்டு சாதகமான விஷயங்களை இன்னும் அட்வான்ஸா நம்ம கொண்டு வந்துட்டே இருக்கலாம்ல. கண்டிப்பா. இன்னைக்கு ஒரு டைப் மாடல் இருக்குன்னா இன்னும் எப்படி அந்த ரேஸை கேதர் பண்ண ரேஷியோல நம்ம இதை டிகிரி ஆங்கிள் செட் பண்ணா என்ன எவ்வளவு ரேடியேஷன் கிடைக்கும், அப்படி அதை கலெக்ட் பண்ணலாம். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நடைமுறை கொண்டு வந்துட்டா வந்துடும். இந்த கேள்விகள் கண்டிப்பா வரும், எனக்கு வந்திருக்கு. அதனால அந்த கேள்வி நான் முன்ன வைக்கிறேன் பாருங்களேன். நான் கேஸ் ஸ்டவ் பயன்படுத்தினேன், அதுல வந்து எல்லா பாத்திரங்களும் நான் பயன்படுத்தலான்ட்டு எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் அதுல கிடையாது. ஸ்டீல்ல பயன்படுத்தலாம், அலுமினியத்துல பயன்படுத்தலாம், குக்கர்ல இப்படின்ட்டு நிறைய பொருட்கள் இருக்கு. இப்ப நம்ம இப்படிப்பட்ட சோலாருக்குன்னு வரும்போது அதுக்குன்ட்டு தனி விதமான பாத்திரங்கள் இருக்கா? நான் ஏற்கனவே பயன்படுத்தின பாத்திரங்களை பயன்படுத்த முடியாதா? இது புது பாத்திரங்களை நான் வாங்கணுமா இப்படின்னு யோசிப்பாங்க பாத்தீங்களா? சோ எப்பேற்பட்ட பாத்திரங்களை இதுக்கு பயன்படுத்தினா சரியா இருக்கும்? அந்த பாத்திரங்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? பாத்திரங்கள் பயன்படுத்துறதுக்கும் கடையில கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அலுமினிய பாத்திரம் யூஸ் பண்ணலாம். அலுமினிய பாத்திரத்துல பிளாக் கோட்டிங் அவுட்டர்ல கொடுத்தீங்கன்னா இதுவே போதுமானது. அலுமினியம் பாத்திரம் இண்டோலியா பெயிண்ட் நிக்கணும் அதுல, அத மாதிரி பாத்திரத்தை நீங்க பயன்படுத்தலாம். ஓகே, இப்ப நம்ம கடையில போயிட்டு நான் சோலார் அடுப்புல நான் குக் பண்ண பாருங்க, அதுக்கான பாத்திரங்களா கொடுங்க கேட்டா நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். இந்த பாருங்க, உள்ளே இன்பில்ட் இந்த மாதிரி கண்டெய்னர் இருக்குது. சரி, இந்த மாதிரி கண்டெய்னர் விக்குது. நீங்க எனக்கு கொஞ்சம் தேடி பாருங்க எல்லாத்தையும். கண்டிப்பா, இப்ப நீங்க சொல்லதான் எங்களுக்கு தேடணும். கண்டெய்னர் விக்குது. இத மாதிரி குக்கரும் இருக்குது. பிளாக் கலர் குக்கர் ஏற்கனவே பிரெஸ்டீஜ்ல வந்திருக்கு. ஆமா, வந்திருக்கு, பாத்துருக்கேன். அத மாதிரி இதை பயன்படுத்தலாம். ஜஸ்ட் குக்கரை தூக்கி நம்ம அது மேல அப்படியே வச்சா போதும். ஓகே, நிறைய அட்வான்ஸ் விஷயங்கள்லாம் வந்து மக்கள் தேடிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த டாபிக் நமக்கு முக்கியமான ஒண்ணு. நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துருமோ, நிறைய பேரு புக் பண்ணி சிலிண்டர் வரல அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது தாராளம் மக்களுக்கு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கு. கண்டிப்பா இப்ப இருக்கிற சம்மர்ல இதை பயன்படுத்தலாம். நீங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த வந்து ரொம்ப சாதாரணமா, நான் ஒண்ணும் இல்லைங்க, என்ன சமூக ஆர்வலர் கூட சொல்லாதீங்க, நான் சாதாரண ஆளுங்க. இப்பேற்பட்ட விஷயங்கள் வந்து மக்கள் கிட்ட கடத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் ஆர்வமும் சமூக விழிப்புணர்வும் இப்படி வந்துச்சு உங்களுக்கு? இல்ல, வெளியில நான் பார்க்கும்போது நிறைய இடத்துல ஹோட்டல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது இப்படியே போனா ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு சோர்ஸ் இருக்கிறத என் மக்கள்கிட்ட போய் சேரல, வேற எதையோ யூடியூப்ல போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு எனர்ஜியை நம்ம
பாதி பயன்பாட்டில் வச்சிருக்கும் போது மீதியே இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. இப்ப ஒன்றும் இல்லை, இது மட்டும் இல்லை, சோலார் ஹீட்டர் இருக்குது, இதையும் நம்ம பயன்படுத்தணும். இது பாதி நம்ம ஸ்டேட்ல பயன்படுத்துறாங்க, பாதி ஸ்டேட்ல இதை பயன்படுத்தல. இதெல்லாம் நடைமுறை கொண்டு வரணும். இருக்குது, கடையிலேயே விக்குது இது, ஆனா வாங்குறது இல்லை யார். பயோகேஸ்னு ஒரு அடுப்பு பத்த வைக்கிறது. நம்ம வீட்டுல இருக்க வேஸ்டேஜ் ஆகிற காய்கறிகளை போட்டு எடுக்கலாம், செய்யலாம். இதை பயன்படுத்தலாம். இதெல்லாம் பயன்படுத்தல, ஏன்? சோம்பேறித்தனம். நம்ம வீட்டுல டெய்லி காய்கறி வேஸ்ட், அதை கொண்டு போய் வெளியே போடுறதை இதுக்குள்ள போட்டுட்டு தண்ணி ஊத்தி இது பண்ணாலே முடிஞ்சு போச்சு. ஆட்டோமேட்டிக்கா கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இப்படி நிறைய இருக்குது விஷயங்கள். ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் நமக்கு வேணும். இந்த மக்கள் ஹாட் பிளேட்டே தேடி போனாங்கன்னா பற்றாக்குறை ரொம்ப பெருசாயிரும். நமக்கு பல லட்சம் ஹாட் பிளேட்டு சேல்ஸ் ஆயிருக்கு. இனி இந்த சம்மர்ல நம்ம எப்படி மீட் அவுட் பண்ண போறோம்னு தெரியல. எல்லாம் சூழ்ந்து வர்றதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு சோர்ஸை தேடி போயிடணும். இது மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய சக்தி, நமக்கு ஃப்ரீயா ஒரு எனர்ஜி கிடைக்குது சோலார்ல இருந்து. சூரியத்தை தெய்வம் அளிக்கிறதுக்காக மக்கள் அந்த சோலார் எனர்ஜியை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கறது நம்ம பயன்படுத்திக்கணும். கண்டிப்பா இலவசமா கிடைக்கக்கூடிய ஒண்ணு மக்கள் பயன்படுத்திக்கோங்களேன் அப்படின்னு சொல்ல. கண்டிப்பா அத ஒரு பெரிய தெய்வமா நினைச்சு எடுத்துக்கணும். பாருங்க, சூரியன் எந்தெந்த வகையில மக்களுக்கு எல்லாம் உதவி செய்ய முடியுமோ அந்தந்த வகையிலேயே கடவுளுடைய படைப்பு பயன்பட்டு இருக்கு. நம்ம பயன்படுத்திக்கணும். இனிமேல் காலத்துல மாற்று வழிகள் இருக்கு, மக்களே அதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்ட்டு நம்ம நிகழ்ச்சி மூலமா சொல்றீங்க. ஒரு அரிதான தகவல் ரொம்ப சுலபமா ரொம்ப ஈஸியா மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கணும்ன்ற மனப்பான்மையோட பெரிய விஷயத்த எங்களுக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஏன் இது மூலமா நானே நிறைய விஷயங்களே தெரிஞ்சிருக்கேன். ரொம்ப டீப்பாவும் டீட்டெயிலாவும் பல தகவல்கள் சோலார் மூலமா மக்கள் எந்த அளவுக்கு பயன்பெறலாம்ன்றத நிகழ்ச்சியில சொல்லியிருக்கீங்க. எங்க நிகழ்ச்சியில கலந்ததுக்கு மிக்க நன்றி.